ஹோமோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். முதல் 2 எபிசோடும் தெரிஞ்சா இருந்திருக்கும். அதே மாதிரி தான் தேர்ட் எபிசோடும் பங்கமா இருக்க போகுது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். 7th எபிசோட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க, நம்ம ஹீரோ 2 குழந்தைய காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவனோட மூக்குல கொலை விலங்கு ரத்த வர மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலி கூட கார்ல போயிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு திட்டிட்டு வராங்க. எதுக்கு நீ இப்படி இருக்க, நீ மாறவே மாட்டியான்ற மாதிரி திட்டும்போது, எதுக்கு எப்ப பார்த்தாலுமே என்ன திட்டிட்டு இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா, நீங்க எல்லாரும் மறைஞ்சு போனா நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் இவனும் பதிலுக்கு கோவமா திட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ரக் வந்து மோதுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து முடிச்சுக்கிறான். பார்த்தா இது வரைக்கும் வந்து எல்லாமே கனவு, என்ன கனவோட அது இவ்வளவு கோவமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோட ஆப்போசிட்ல ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட உன்னுடைய ஃபேமிலி பிரிஞ்சு போயிட்டாங்க, நீங்களாவது ஒழுங்காருன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. நம்ம ஹீரோ ஓகே அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். எனக்கு அங்கிள் இருந்தாரா, எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லையான்னு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வர எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா மறைய ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி கிட்ட வந்து பார்த்தா இவனையும் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. ஆனா அதோட கண்ணு ஃபுல்லா கருப்பா இருக்குது. இவனும் பயந்துகிட்டு நீ யாருன்னு கேட்கும்போது நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் உன்னுடைய கெட்ட எண்ணம் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோவை திட்டிட்டு கக்கபுக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா எந்திரிங்க மாதிரி ஏதோ சத்தம் வருது. பார்த்தா இப்பதான் நம்ம ஹீரோ கனவுல இருந்து முழிக்கிறான். இந்த குழந்தைங்க தான் எந்திரிங்க அங்கிள்ன்ற மாதிரி கத்திருக்குது. இப்படி இந்த 2 குழந்தைகளும் ஹீரோவை எழுப்பிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. பாக்குறதுக்கே பயங்கர பெருசா இருக்குது. நீரம் வந்து இந்த சின்ன குழந்தைகளை பிடிக்க போகுது. அந்த குழந்தைகளும் பயத்திலேயே ஓடுது. கரெக்டா அந்த மான்ஸ்டர் பிடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரோடைய காலையை பிடிச்சிடறான். என்னுடைய காலையை பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோட மூஞ்சில நங்குன்னு குத்த ஆரம்பிக்குது. இந்த டைம்ல அந்த கொரியன் டீச்சரும் அந்த அரை டிராப்சர் பண்ணி சத்தம் கேட்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த கொரியன் டீச்சரோட பெரிய கத்தி வச்சிருந்தாங்க. அதை வச்சு அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணி திசை திருப்பவும் கரெக்டா அந்த அரை டிராப்சர் நம்ம ஹீரோவை சேஃபா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறா. அப்புறமா அந்த கொரியன் டீச்சரும் வந்து நம்ம ஹீரோவை பாக்குறான். பார்த்தா அப்ப நம்ம ஹீரோவோட மூக்குல இருந்து ரத்தமா வந்துருக்குது. அது போல அவனுடைய கண்ணு பிளாக்ல இருந்து அப்படியே நார்மல் நிலைமைக்கு வருது. இதை பார்த்ததுமே அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க நம்ம ஹீரோவும் அஃபெக்ட் ஆயிருக்கானு. உடனே அந்த அரை டிராப்சர் இவனும் அஃபெக்ட் ஆயிருக்கான், இவன் எப்படி நம்ம இப்படியே சும்மா விடுறதுன்ற மாதிரி சொல்லும்போது அந்த கொரியன் டீச்சர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் அடிச்சு இவனுடைய மூஞ்சி மகரெல்லாம் பெய்ந்திருக்கணும். ஆனா இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அது போல அவனுடைய கண்ணு ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆகிடுச்சு. அப்படின்னா இவன் இதை எப்படியோ கண்ட்ரோல் பண்றான்ற மாதிரி அந்த கொரியன் டீச்சர் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி அந்த 2 குழந்தைகளை காமிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இப்ப கண்ணை பிரிஞ்சு போயிட்டாங்க. சோ அந்த சின்ன பையன் ரொம்பவே பயத்துல இருக்கிறான். அப்ப அவனுடைய அக்கல்காரி தான் நிறைய ஆறுதல் சொல்லி நான் அவனை சேஃபா பாத்துக்கிறேன்னு அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது இந்த தலை இல்லாத மான்ஸ்டர் யூஸ் பாத்தீங்களா கரெக்டா அது அந்த இடத்துக்கு வருது. இந்த 2 குட்டி குழந்தைங்களும் பயங்கரமா பயந்து மூச்செல்லாம் குத்திக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான் இந்த மாதிரி தலை இல்லாத ஒரு மான்ஸ்டர் இருக்கும், அதை பார்த்தா மட்டும் சத்தம் எதுவும் போட்டக்கூடாது, ஏன்னா அதுக்கு நல்லாவே காது கேட்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதனால அமைதியா அப்படியே மூச்சை குத்திட்டு சத்தம் கட்டாம நின்றுட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டரும் எனக்கு கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு உங்களை கிராஸ் பண்ணி அப்படியே போகுது. நல்ல வேலைடா இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சான் அப்படின்னு திரும்பும்போது அந்த ஜியன் மான்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த 2 குழந்தைகளையும் பாத்துருது. சோ கத்திக்கிட்டு இந்த 2 குழந்தைகளும் அட்டாக் பண்ண வரும்போது இந்த தலை இல்லாத மான்ஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கூட நல்லாவே காது கேட்கின்றதுனால நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதோட கையை அப்படியே ஷார்ப்பா மாத்தி இந்த மான்ஸ்டர் மேல குத்திடுது. இதனால இந்த ஜியன் மான்ஸ்டருக்கும் அந்த தலை இல்லாத மான்ஸ்டருக்கும் பயங்கரமான சண்டையும் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கேப் யூஸ் பண்ணி இந்த 2 சின்ன குழந்தைகளும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுக்கு இந்த ஹெட்செட் ட்ரிக் தெரியும் பாத்தீங்களா, அதாவது மான்ஸ்டர் ஏதாவது பக்கத்துல இருந்தா கீழே சத்தம் கேட்குமே, அந்த ட்ரிக்கை இந்த கொரியன் டீச்சருக்கும் இந்த டேரக்டர்ஸருக்கும் சொல்லி கொடுத்து 3 பேரும் சேர்ந்து முன்னேறி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் இந்த சின்ன குழந்தைகளை காமிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரூமா வந்து கதவை தட்டி பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு கதவும் திறக்க மாட்டே தெரியல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த பெரிய ஜியன் மான்ஸ்டர் வருது. இந்த மான்ஸ்டரை பார்த்தது இந்த 2 குழந்தைகளும் ரொம்பவே பயந்துடுறாங்க. அந்த மான்ஸ்டர் வர மெதுவா அந்த 2 குழந்தைகளோட பக்கத்துல வர ஆரம்பிக்குது. இவங்களும் ரொம்பவே பயத்துல 2 பேருமே டைட்டா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் பக்கத்துல வரவும் கரெக்டா நடுவுல அந்த பைத்தியக்கார அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. அதான் இல்லாத குழந்தைய இருக்குன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மா தான். இங்க வந்து இவங்களை நீ எதுவுமே பண்ணக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி அந்த மான்ஸ்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது மான்ஸ்டர் ஆச்சு. இந்த அம்மாவை ஒரே அடி அந்த அம்மா அப்படியே கீழே வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த ஃபயர் ஃபைட்டரை பொண்ணை காமிக்கிறாங்க. கரண்ட் செக்
பண்றதுக்காக அந்த எலக்ட்ரிசிட்டி ரூம்க்கு வந்திருப்பா பாத்தீங்களா. சோ அந்த ரூம்க்கு வந்து ஆஃப் இருக்கிற சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப போகும்போது கரெக்டா ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி இவளை அப்படியே இழுத்துட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் இந்த அம்மாவை காமிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ணுக்கு இவங்களோட குழந்தை உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜியான் மான்ஸ்டர் இருக்குல்ல அது அப்படியே இந்த ரோலர் மேல மிதிக்கவும் இந்த அம்மாவுக்கு பழைய பிளாஷ்பேக் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. சோ மறுபடியும் இந்த ஜியான் மான்ஸ்டர் முன்னாடி நிக்கிறாங்க. இந்த மான்ஸ்டருக்கு சம கோமா இருது. சோ அந்த அம்மாவை சொல்லிட்டு அப்படியே செவுத்துல அடிக்கும் பாருங்க. மாத்தி மாத்தி செவுத்துலயே அடிக்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவோட டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் அந்த அரட்ரவுசரும் அந்த கொரியன் டீச்சரும். சோ இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட வேகமா இந்த சைடு வந்துருங்கன்னு சொன்னது அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களும் வேகமா ஓடி இந்த சைடு வந்துடுறாங்க. அப்புறமா இந்த ஜியான் மான்ஸ்டர் அந்த அம்மாவை அடிச்சு துரத்துறதுக்கு அப்புறம் இவங்களை பார்த்து வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான்டா நம்ம போட்டு பழக்க போதுன்னு இந்த அரட்ரவுசர் நினைக்கவும் இந்த மான்ஸ்டரோட முதுகுலைய அந்த பைத்தியக்கார அம்மா ஏறி குதிக்கிறாங்க. அவங்களோட கண்ணும் கருப்பா இருக்குது. இந்த மான்ஸ்டரோட கண்ணை பிடிச்சி கசக்கவும் கரெக்டா அந்த அரட்ரவுசரும் அந்த கொரியன் டீச்சரும் இந்த மான்ஸ்டரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கப்பல நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நான் சின்ன குழந்தைய கூட்டிட்டு மேல ரூம்ல சேஃபா இருக்கேன், நீங்க இந்த வீட்டு நம்பர் கொண்டாங்கன்னு ஒரு நம்பரை சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறமா அந்த மான்ஸ்டர் மேல அந்த பைத்தியக்கார அம்மா உட்காந்துருக்காங்கல்ல. அப்ப அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னு பாத்தோம்னா அந்த பைத்தியக்கார அம்மாவை மறுபடியும் சொல்லிட்டு தரையிலேயே ஒரு அடி அவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து அந்த கொரியன் டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, நான் மட்டும் இதை தனியா கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் மேல கத்தியால சொருகிட்டு வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்ததும் அந்த மான்ஸ்டர் வேகமா அந்த கொரியன் டீச்சரை துரத்த ஆரம்பிக்குது. அவனும் ஓடுறான். அந்த மான்ஸ்டரும் விடாம துரத்திக்கிட்டே வருது. கடைசியில ஒரு சின்ன பிளான் போட்டு இந்த கண்ணாடி விண்டோ இருக்கு பாத்தீங்களா, நேரா அதுக்கிட்ட போய் ஒரு டேர்னிங் தான் இதனால பின்னாடி வேகமா துரத்து வந்துட்டு இருந்த அந்த மான்ஸ்டர் அப்படியே கண்ணாடி உடைச்சிட்டு மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருது. இந்த கண்ணாடி டீச்சருக்கும் லைட்டா அடிபட்டுருது. இந்த சைடு அரட்ரவுசர் பொண்ணு அந்த அம்மாவுக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி பார்க்க போறா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட கையெல்லாம் ஒரு மாதிரி மாறுது. சோ இது மூலமா இவங்களும் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரிய வருது. உடனே அந்த பேட்டை வச்சு மண்டியில போட்டுலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மா அப்படியே நினைக்கிறாங்க. பார்த்தா அவங்களுடைய கண் அப்படியே பிளாக்கா இருக்குது. அந்த குழந்தைங்க சேஃபா இருக்காங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவனும் சேஃபா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுன்னா அந்த அம்மாவுடைய கண்ணை அப்படியே நார்மல் ஆகிடுது. அப்புறமா அவங்களை கூட்டிட்டு நம்ம ஹீரோவோட ரூம்க்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அது யார் ரூம்னு பாத்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு பாய் ஒருத்தர் இருந்தார்ல, நம்ம ஹீரோவுக்கு கூட ஒரு வெப்பன் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவரோட ரூம்க்கு தான் வர சொல்லியிருப்பான். சோ இந்த அம்மாவை கூட்டிட்டு பாயோட ரூம் கிட்ட வந்து விட்டுட்டு நான் இந்த கொரியன் டீச்சருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி இந்த அரட்ரவுசர் பொண்ணு கொரியன் டீச்சரை தேடி போக ஆரம்பிக்கிறா. இந்த அம்மாவை அப்படியே கதவு திறந்து உள்ள போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த மான்ஸ்டர் இந்த அம்மாவை போட்டு பழம் எடுத்துருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ஒரு காரணமே இல்ல, எல்லாமே மறைஞ்சு போச்சு. அப்படியே கட் பண்ணி இந்த அரட்ரவுசர் பொண்ணை காமிக்கிறாங்க. அவன் அந்த கண்ணாடி உடம்பு கிடக்கிற இடத்துக்கு வந்துடுறா. அங்கே இருந்து அந்த கொரியன் டீச்சர் விழுந்திருப்பாரோன்னு ரொம்பவே சோகமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கொரியன் டீச்சர் அந்த சைட்ல இருந்து வராரு. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. சோ அவரை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த அரட்ரவுசர் பொண்ணுக்கு நிம்மதியா இருந்துச்சு. அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஹீரோ அட்ரஸ் கொடுத்த பாய் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா கடைசியா ஒரு வழியா அந்த பாய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த தப்பிச்ச எல்லாருமே அந்த பாய் வீட்டுல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அந்த கொரியன் டீச்சர், அந்த அரட்ரவுசர், அந்த பைத்தியக்கார அம்மா, அந்த ரெண்டு சின்ன குழந்தைங்க, அப்புறமா அந்த ஹேண்டிகேப்டு பாய். அந்த பாய் கிட்ட ஆமா நீங்க இவ்வளவு உஷாரா இருக்கிறீங்களா, இதே மாதிரி நடக்கணும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது அந்த பாயை பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருந்துக்கிறாரு. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த ஃபயர் ஃபைட்டர் பண்ண காமிக்கிறாங்க. அவளை கூட ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒண்ணு வந்து இழுத்துட்டு போயிருக்கும் பாத்தீங்களா, அது என்ன பண்ணிருக்கலாம், ஒரு ஸ்பைடர் வலை மாதிரி வச்சு அவளை கட்டி அப்படியே தலைகீழ தொங்க விட்டுருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அவ முன்னாடி யாரும் வந்து நிக்கிறாங்க. அவங்க கையில நிறைய சாவி இருக்கிற மாதிரி தெரியுது. அது போக இன்னுமே இந்த ஃபயர் ஃபைட்டர் சாகாம அதுக்குள்ள உயிரோட தான் இருக்கிறா. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பேஸ்மெண்ட்ல காமிக்கிறாங்க. அதுல அந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அதான் இங்க இருக்க கடைக்கெல்லாம் ஓனர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கு என்னோட சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பூட்டு போடுறாரு. இவரோட கேரக்டரே இப்படிதான், அதாவது யாருக்குமே எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. அது போக இவரை சொல்றதுதான் கரெக்ட்னு நினைப்பாரு. இங்க இருக்கிற எல்லாருமே எதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில கூட இவ்வளவு செல்பிஷா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த டேப் மேன் வரான். கையில ஒரு பெட்டி ஒண்ணு வச்சிருக்கான். இவ்வளவு நாள் எங்கடா போனேன், ஆளே காணோம், மூஞ்சில வேற ரொம்பவே அடிபட்டிருக்கு, வர வழியில ஏதாவது மான்ஸ்டர் கீன்ஸ்டரை பாக்கலான்ற மாதிரி கேட்கும்போது இல்லங்க அதெல்லாம் ஒரு பெரிய கதை, ஒரு திருடன் எங்க வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை திறந்து கட்டுறான். பார்த்தா உள்ள நிறைய சாப்பாடு இருக்குது. இந்த மாதிரி டைம்ல நம்ம தான் ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு எல்லாருக்கும் அந்த சாப்பாடை கொடுக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தி எது நடந்தாலுமே வீடியோ எடுப்பா பாத்தீங்களா, அவ கையில ஒரு நாய் வச்சிருப்பா. அந்த நாய் அந்த டேப் மேனை பத்தி குலைக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா கிட்டவங்களை பார்த்தா மட்டும்தான் அந்த நாய் குலைக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா சம்திங் ராங்னு மட்டும் நம்ம
நமக்கு புரிய வருது. அப்போ இந்த பேஸ்மெண்ட்ல ஒரு யங்ஸ்டர் இருப்பான் பாத்தீங்களா, அடிக்கடி நான் வெளியே போகணும், நான் அங்க போகணும், நான் இங்க போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானே. அவன் கதை வழியா வெளியே பார்த்துட்டே இருக்கான். அப்ப அவனுடைய கண்ணாடி ஃப்ரெண்ட் வந்து என்னடா பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லடா அந்த தண்ணி தான் என்னுடைய கார் நிக்குது, அதை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போயிருவேன், ஏன்னா எவ்வளவு நாள் தான் இங்கே இருக்கிறது, இங்கே இருந்தா நம்ம செத்து தான் போகணும்னு சொல்லும்போது, டே பிளீஸ்டா அப்ப என்னையும் கூட்டிட்டு போட அப்படின்னு அந்த கண்ணாடிக்காரனும் இந்த யங்ஸ்டர் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் மைக்ல ஏதோ சத்தம் கேக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அண்ணன் தான். இந்த மாதிரி யாராவது மாட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வாங்க, இது சேஃபான இடம் தான் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது, ஆக்சுவலா ஹீரோயினோட அண்ணன் எதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பானா, நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல இருக்க மாட்டா, வேற எங்கேயோ தான் இருக்கிறா. சோ இந்த வாய்ஸ் அவ கேட்டா இந்த இடத்துக்கு வருவான்னு நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவளுடைய ரூம்ல தான் எதையோ பேக் பண்ணிட்டு இருக்கா. இந்த அண்ணன்காரன் இவ்வளவு கத்துறான். ஆனா நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த அண்ணன்காரன் வந்து இவளுடைய ஸ்டெப் பிரதர் தான். அதனாலதான் இந்த மாதிரி அவன் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டா. அது போக அவனை மதிக்க கூட மாட்டா. இங்க இருக்க இந்த ஹீரோயினோட அண்ணன் நைட்ல கத்திட்டு இருக்கிறத அந்த பேஸ்மெண்ட்ல உள்ள எல்லாருமே பார்த்து, எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிற, ஏதாவது மான்ஸ்டர் கின்ஸ்டர் வந்துச்சுன்னா நம்மள போட்டு பறந்துரும் சொல்லும்போது, இந்த பாப் கட்டிங் அம்மா இருக்காங்கல்ல, அதான் அவங்களுடைய பொண்ணு கூட இந்த இடத்துல தான் இருக்கா, என்ன வெளியில விடுங்க வெளியில விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அவன் என்ன பண்றாங்கன்னா தெரியாம இந்த மெயின்டெனன்ஸ் ரூம்குள்ள வந்து கதவு ஓபன் ஆகிற சுவிட்சை பிரஸ் பண்ணிடுறா. அதனால அந்த கதவு கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்குது. உடனே வேகமா கதவு பக்கத்துல வந்து இவங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சத்தை வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கா. இதை எல்லாருமே பாத்துறாங்க. உடனே ஒரு 2 பேர் வந்து இந்த அம்மாவை பிடிக்கவும், ப்ளீஸ் என்ன வெளியில விடுங்க, என்னுடைய பொண்ணு பக்கத்துல தான் இருக்கிறா, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன், அட்லீஸ்ட் என்னையாவது வெளியில தள்ளி கதவை முடிப்பாங்க அப்படி இப்படின்னு கதறாங்க. இருந்தாலும் வெளியில போனா இவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடும், யாருமே விட மாட்டாங்க. அது போக ஹீரோயினோட அண்ணன் சீக்கிரமா கதவு முடிங்கடா, அதாவது மான்ஸ்டர் வந்து புதுரான்னு கத்துறான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட பொண்ணு அங்க இருந்து ஓடி வரா. இத பார்த்து எல்லாருமே அப்படியே சாக்கறிடுறாங்க. இந்த அம்மாவும் கத்துறாங்க, சீக்கிரம் வாமா சீக்கிரம் வாமான்னு. அந்த பொண்ணு அம்மான்னு கத்திக்கிட்டே ஓடி வரா. எல்லாருமே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அண்ணன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சாக்கையே நிக்கிறான். அந்த பொண்ணு ஓடி வந்துகிட்டே இருக்கா. உடனே எல்லாரும் ஹீரோயினோட அண்ணன் கிட்ட இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா இந்த டைம்ல ஹீரோயினோட அண்ணன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இந்த சைடு அந்த பொண்ணு அம்மான்னு கத்திக்கிட்டே ஓடி வர, திடீர்னு கார் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அப்போ இந்த இடத்துல ஒரு சோல்ஜர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் மட்டும் தைரியமா வேகமா வெளியில போறான். கரெக்டா அந்த பொண்ணு பிடிக்க வரவும் இந்த மாதிரி அந்த மான்ஸ்டர் 2 பேரையும் அதோட நாக்கால குத்தி சாகடிக்குது. இதெல்லாம் அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே நடக்குது. அவங்க அம்மா ஒரு சைடு அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணனும் அப்படியே கில்ட்டில உடஞ்சு போயிடுறான். அந்த மான்ஸ்டர் அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து ரத்தத்தை கொடுக்குது. அவங்க அம்மா பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட பங்கமா முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற லெவல்ல இருந்திருக்கும்.